வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பஞ்சு போல் மிருதுவான தோசை தான் சுட போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவு இட்லி அரிசி, 1 கப் அளவு அவல், இந்த ரெண்டையும் 1 கப் அளவு புளிப்பான மோரில் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பாதியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒன்றாவே போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி பவுலில் ஊற்றிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 இன்ச் நீளத்துக்கு ஒரு துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், இதோட மீதி இருக்கிற அரிசியையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த மாவையும் ஒன்றா கலந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஈனோ பவுடர் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்க்கலைன்னா தோசை மிருதுவாக வராது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பரவாயில்லன்னா சேர்க்க வேண்டாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி அளவு துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பல் பூண்டு, பெருசாக இருந்ததுன்னா 2 போதும், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியை ஊற வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 2 பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுக்கலாம். இந்த தேங்காய் சட்னிக்கு 1/4 கப் அளவு பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பால் சேர்த்து அரைக்கிறதால சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதை கெட்டியாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்ச பிறகு சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி சட்னி அரைச்சா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம அரைச்சிருக்கிற இந்த தேங்காய் சட்னி பீட்ரூட் தோசைக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இதில் 1/4 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். இந்த மாவில் லேசாக தேய்க்க முடியாது, அதனால் ஊத்தப்பம் மாதிரி தான் இருக்கணும். ஒரு 30 செகண்ட் வேகட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டுக்கலாம். ஒரு 30-40 செகண்ட் வேகட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 12 தோசை வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு ஒரு 30 செகண்ட் வேகட்டும். அதுக்கு பிறகு எடுத்துடலாம். நல்ல வாசனையோட அருமையான சுவையில் பஞ்சு மாதிரி மிருதுவான நம்மளோட பீட்ரூட் தோசை ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.